அழிஞ்சு போன ஆண்ட்ராய்டு கேம்ஸோட பார்ட் 3 வீடியோ. இதுக்கு முன்னாடி பார்ட் 1, பார்ட் 2 வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவான வியூஸ் போனதுனால இந்த சீரிஸை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ட் 3 வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோல 7 கேம்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கேன். இந்த கேம்ஸ்ல நீங்க ப்ளே பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க. சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கமரா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எய்சன் ஹான் ஜெனாஸ். ஆண்ட்ராய்டில் ரிலீஸ் பண்ண ஒரு ஹை கிராபிக்ஸ் ஒரு பசில் கேம்னா இந்த கேம் தான் சொல்லலாம். பசில் கேம்னு நம்ம பொதுவா சொல்ல முடியாது. இது ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம் தான். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா வார் ஹேமர் 14,000 அப்படிங்கிற ஒரு பிரபஞ்சத்தில் நடக்கிற மாதிரி இதோட ஸ்டோரி வந்து மூவ் ஆகும். இந்த கேமோட ஸ்டோரி வந்து டான் அப்னெட் அப்படிங்கிற ஒரு பெரிய எழுத்தாளர் எழுதின ஒரு நாவலை பேஸ் பண்ண கதை தான். இந்த ஸ்டோரியில் நம்ம வந்து கிரிகர் ஐசன் ஹான் அப்படிங்கிற ஒரு கேரக்டரா பிளே பண்ணுவோம். அவர் வந்து ஒரு இன்க்யூஸ்டர்னா என்னன்னா மனிதங்களுக்கு வந்து எதிராக போற அந்த தீய சக்திகள், வேற்றுக்கிரக வாசிகள், அந்த மாதிரி மந்திரவாதிகள்லாம் தேடி கண்டுபிடிச்சு வேட்டையாடுற வேலையை தான் நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருப்பாரு. 41வது நூற்றாண்டுல மனுஷங்க வந்து விண்வெளியில பல கிரகங்களை கண்டுபிடிச்சு அங்க வந்து வாழ்ந்து வராங்க. அந்த இடத்துல கேயாஸ் அப்படிங்கிற ஒரு தீய சக்தியில இருந்து மனுஷங்க வந்து எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்னு தான் நம்ம ஹீரோவோட வேலையா இருக்கும். குற்றவாளிகள் தீய சக்தியில கண்டுபிடிக்கிறது போறப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம், நியூரோடெக்னு. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தான ஒரு புக். அது வந்து அந்த தீய சக்திகள் கையில போனுச்சுன்னா ஈஸியா வந்து மக்கள் இடத்தையே வந்து ஆட்டி படிக்க ஆரம்பிச்சிடும். அதனால அந்த புக்கை வந்து எப்படி அந்த தீய சக்தியில இருந்து காப்பாத்துறோம், அந்த தீய சக்தியில நம்ம எதிர்த்து போராடி மக்கள் இனத்தை நம்ம காப்பாத்தணுமா அப்படிங்கிற ஒரு கதையா இருக்கும். பல யூனிவர்ஸ்க்கு வந்து நம்ம டிராவல் பண்ற மாதிரி அந்த ஸ்டோரி வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு யூனிவர்ஸுக்கு போயிட்டு அந்த புக்கோட பார்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து சேகரிச்சு அந்த தீய சக்திகள் கையில கொடுக்காம பாத்துக்கிறத நம்ம கதையா இருக்கும். சூப்பரான ஒரு ஸ்டோரி. இந்த கேமோட கேம் பிளே ஸ்டைல பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட் பர்சன் ஆக்ஷன் கேமா தான் கொடுத்திருப்பாங்க. இதுல ஆக்ஷன் மட்டும் இல்லாம இன்வெஸ்டிகேட் பண்றது, பசில் சிஸ்டம் எல்லாமே பயங்கரமா கலந்து இருக்கும் இந்த கேம்ல. அதனால இந்த கேம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ப்ளே பண்றப்ப. இந்த கேமோட காம்பேட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஸ்வாட் வச்சு ப்ளே பண்ற மாதிரி இருக்கும், துப்பாக்கி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், குயிக் டைம் மூவ்மெண்ட் இந்த கேம்ல அதிகமாவே இருக்கும். இதோட ஒரு சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னா இந்த கேம்ல வந்து ஹீரோ வந்து ஒரு சைக்காஸ்டிக். அவர் வந்து போதி தர்மர் மாதிரி மத்தவங்களை ஈஸியா மைண்டை கண்ட்ரோல் பண்ணி எனிமீஸை வச்சு நம்ம ஒரு சில இடத்துல ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சூப்பராகவே பண்ணிருப்பாங்க. அதுதான் இந்த கேமோட ஒரு சிறப்பு அம்சமே. மத்த கேம்ஸை கம்பேர் பண்றப்ப தனியா தெரிஞ்சது காரணமே இதுல இருக்க அந்த ஒரு சிஸ்டம் தான். அது மட்டும் இல்லாம கம்பெனிஸ் வந்து கொடுப்பாங்க நம்ம கூடவே. அந்த ஒரு சிஸ்டம் இது நல்லாவே இருந்துச்சு. 20s ரிலீஸ் ஆன ஆண்ட்ராய்டு கேம்ஸை கம்பேர் பண்றப்ப இந்த கேம்ஸோட கிராபிக்ஸ் ஓப்பன் வேர்ல்ட்லாம் பக்காவா கொடுத்துருந்தாங்க. நீங்க விளையாடணும்னா தேர்ட் பார்ட்டி ஆன்லைன் வெப்சைட்ல நம்ம வந்து ஏபிகே டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க விளையாட நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி நீங்க கேம் பிளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேம் அன்னோன் ஃபேட். ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் பசில் அட்வென்ச்சர் கேம்னா இந்த கேம் வந்து ஆண்ட்ராய்டு, பிசி எல்லாத்துலயுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி கொண்ட கேம், ஒரு வித்தியாசமான ஒரு கனவுனே சொல்லலாம். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரிச்சர்ட் வந்து திடீர்னு ஒரு விசித்திர உலகத்துல வந்து கண்வழிக்கிறாரு. அவருக்கு தான் யாரு, நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படிங்கிற எந்த நினைவுமே இல்ல. ஒரு அமிஷியா பேஷன் மாதிரி ஆயிடுவாரு. அந்த விசித்திர உலகம் வந்து நம்ம உலகமா இருக்காது. அங்க எல்லாமே பறந்துட்டு இருக்கும், வித்தியாசமான உயிரினங்கள், ஏலியன்ஸ்லாம் எல்லாமே இருக்கும். ஒரு கனவு மாதிரியே இருக்கும். ரிச்சர்ட் வந்து அவரோட நினைவுகளை வந்து திரும்ப சேகரிச்சு அந்த உலகத்துல இருந்து எப்படி வெளில வராரு, தன்னோட மெமரிஸை எப்படி கொண்டு வராரு தான் இந்த கேமோட ஸ்டோரியா இருக்கும். சூப்பரான ஒரு ஃபேண்டசி கேம்னா இந்த கேம் சொல்லலாம். ஒவ்வொரு மெமரிஸும் கண்டுபிடிச்சு நம்ம யாருன்னு சொல்லி கேம் பிளேயோட நம்ம விளையாடுறப்ப அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் சூப்பரா இருக்கும். அந்த கேரக்டர் கூட நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆயிருவோம். சூப்பரான ஒரு பசில் சிஸ்டம் கேம் தான். கேம்ல ஃபுல்லா பசில் மட்டும் தான் இருக்கும். இதோட கேம் பிளே பாத்தீங்கன்னா முழுக்க ஸ்டோரி பேஸ்டு தான். ஸ்டோரியை மையமா கொண்டு தான் இந்த கேமே உள்ள போகும். எனிமீஸ் கம்மியா தான் இருப்பாங்க, ஆனா ஸ்டோரியோட சுவாரஸ்யம் அதிகமா இருக்கிறதுனால கேம் வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிரும். நம்மளே அடுத்து என்ன வரப்போகுதுன்னு ஆச்சரியமா எதிர்பார்த்து விளையாட ஆரம்பிச்சிருவோம். நம்ம கையில வந்து ஆர்டிஃபேக்ட் அப்படிங்கிற ஒரு விசித்திரமான ஒரு கருவி கொடுத்துருவாங்க. அதை வச்சு அந்த பொருள் நடத்துறது, டைம் ஸ்லோ பண்றது, அந்த அட்மாஸ்பியரை கண்ட்ரோல் பண்றது, எதிரிகளை தாக்குறதுங்கிற சின்ன சின்ன விஷயத்துல நம்ம இந்த டிவைஸ் வச்சு பண்ணிட்டு இருப்போம். அது சூப்பராகவே பண்ணிருப்பாங்க. ஒரு நல்ல அட்மாஸ்பியரை என்ஜாய் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த கேம் நீங்க தாராளமா பிளே பண்ணலாம். இதுல இருக்கிற அந்த லைட்டிங் ஷேடோஸ் எல்லாமே தத்ரூபமா பண்ணிருப்பாங்க. கிராபிக்ஸும் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் கேம் மாஸ் எஃபெக்ட் இன்ஃபில்ட்ரேட்டர். இது வந்து தேர்ட் பர்சன் ஷூட்டிங் கேம் தான். இது வந்து மெயினான மாஸ் எஃபெக்ட் சீரிஸ் அந்த கேமோட கதை வந்து சீக்வலா தான் பண்ணியிருப்பாங்க இந்த கேம். இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா மெயின் கேம்ல இருக்கிற அந்த கமாண்டர் ஷெஃபார்ட நம்ம வந்து பிளே பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலா வந்து ராண்டல் எஸ்னோ அப்படிங்கிற செர்பஸ் அமைப்போட ஒரு வீரரை தான் நம்ம பிளே பண்ணுவோம். ராண்டல் எஸ்லோ மனிதர்களுக்காக போராடுற ஒரு செர்பஸ் அமைப்புல இருக்கிற ஒரு திறமையான ஒரு வீரர் தான். அவர் ஒரு கட்டத்துல அந்த அமைப்போட இயக்குனர் வந்து ஒரு பயங்கரமான லேப் பரிசோதனை எல்லாம் பண்றாரு. அவர் வந்து ராண்டலோட தோழி அவங்கள வச்சு
வச்சு அந்த லேப் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்றதுனால அவங்களோட உடம்பு வந்து ரொம்பவே பாதிச்சிரும். சோ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா அங்க இருந்து ஏதோ தப்பா நடக்குது, அதுல இருக்கிற அந்த ரகசியத்தை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி அந்த செர்பஸ் கூட்டத்துக்கு வந்து இவர் எதிராக திரும்பி அங்க இருக்கிற விஷயத்த, அந்த தப்பான விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வரதுக்காக போறாருதான் கதையா இருக்கும். கேமோட ஸ்டோரி வந்து நம்ம பிளே பண்றப்பதான் நமக்கு நிறைய விஷயம் புரிய வரும். அந்த இடத்துல வந்து லேப் வச்சு அவங்க பயங்கரமான விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து கேம் ஸ்டோரியோட இன்வால்வ் ஆகிறப்ப நம்ம கண்டுபிடிச்சு விளையாடுறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இதோட கேம் பிளே பாத்தீங்கன்னா கவர் பேஸ்ட் சிஸ்டம் வந்து அந்த கேம் பிளே வந்து பண்ணிருப்பாங்க. எப்படின்னா அந்த ஒளிஞ்சு சொல்றது, தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி கவர் பேஸ்ல தான் இந்த கேமே வந்து ஃபுல்லா பேஸ் பண்ணி போகும். இதுல வந்து ஹீரோக்கு வந்து கன்னு மட்டும் இல்லாம ஏகப்பட்ட சக்திகள் ஆட் பண்ணிருப்பாங்க. அது எப்படின்னா எதிரிகளை வந்து அந்தரத்துல பறக்க விடுறது, எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறது, மறைஞ்சு போய் எதிரிகளை வந்து சுடுற மாதிரி அந்த விஷயம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. எல்லாமே நல்லா இருக்கும். அந்த டைம்ல வந்த கேம் பிளேல இந்த கேம் பிளே வந்து அந்த ஆட்டோ ஃபயர் மோட் வந்து எனேபிள் பண்ணியிருந்தாங்க. ஆட்டோ ஃபயர் பண்ணிக்கலாம், மேனுவல் எய்மும் பண்ணிக்கலாம். புதுசாவே இருந்துச்சு, நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. அது எல்லாமே இந்த அப்கிரேட் சிஸ்டம் இதுல சூப்பரா பண்ணியிருந்தாங்க. புது வித்தியாசமான ஆர்மர், துப்பாக்கி எல்லாமே இதுல ஆட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. அது இல்லாம இந்த கேமோட கிளைமேக்ஸ் வந்து நம்ம கையில கொடுத்துருவாங்க. நம்ம டிசைட் பண்ற மாதிரி தான் இந்த கேமோட கிளைமேக்ஸே முடியும். 2 விதமா இந்த கிளைமேக்ஸ் வந்து முடியும். அது உண்மையாலுமே இந்த கேம்ல சூப்பராகவே இருந்துச்சு. இந்த கேம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு கேரக்டர் அன்லாக் பண்ணுவோம். அந்த கேரக்டர் வச்சு ஒரு புதுசா ஒரு ஸ்டோரி பிளே பண்றது சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த கேம் வந்து அபிஷியலா பிளே ஸ்டோர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா நான் முன்ன சொன்ன மாதிரி தான், ஏதோ ஒரு வெப்சைட்ல போய் நீங்க டெவலப் பண்ணி பிளே பண்ணிக்கலாம். ஆனா அந்த மாதிரி டெவலப் பண்றப்ப பார்த்து டெவலப் பண்ணுங்க. வைரஸ் அட்டாக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் கேம் டெக்ஸஸ் எக்ஸ் ஃபால். ஒரு புகழ்பெற்ற டெக்ஸஸ் எக்ஸ் அந்த தொடரோட ஒரு கிளை கேம் தான் இந்த கேம். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா இந்த கேமோட ஹீரோ வந்து பென் சாக்சன். இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் சிறப்பு படையோட ஒரு முன்னாள் வீரர். 2027 நடக்கிற ஒரு கதையை தான் காமிச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு இந்த கேம்ல உருட்டி இருக்காங்க பாருங்க. 2027 எப்படி இருக்குன்னா ஹியூமன்ஸோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே இயந்திரங்களா மாத்துறாங்க. அந்த இயந்திரமா மாத்தினா அந்த உடல் உறுப்புகளா வந்து சரியா வேலை செய்யறதுக்கு நியூரோஃபைன் அப்படிங்கிற ஒரு மருந்து தேவைப்படும். அந்த மருந்தை வாழ்நாள் ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதை சாப்பிடலன்னா அந்த பாடி பார்ட்ஸ்ல வேலை செய்யாம போயிடும். மருந்து சாப்பிட்டா அந்த மனுஷங்களை வந்து ஃபுல்லா அந்த மருந்தே கொன்றும் அப்படிங்கிறதுக்காக இந்த மருந்தை வந்து தடைப்படுத்தி வச்சிருப்பாங்க. இலுமினாட்டி கேங் வந்து அந்த மருந்தை மறுபடியும் கண்டுபிடிச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. அதை ஆரம்பிச்சு மக்கள் எல்லாத்தையுமே வந்து ஹியூமனாய்ட் ரோபோட்ஸா மாத்திட்டு இந்த உலகத்தையே ஆட்டி பிடிக்கிறதுக்காக அவங்க பிளான் பண்றாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரோட தோழியை சேர்த்துக்கிட்டு அந்த சதித்திட்டத்தை எப்படி வந்து முறியடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கதையா இருக்கும். அந்த மருந்து கண்டுபிடிச்சது யாரு, அதுக்கு பின்னாடி யாரு இருக்கா, அதுக்கு பின்னாடி எந்த ஒரு இயக்கம் வேலை செய்யுது, அவங்களோட பிளான் என்ன, அதை கண்டுபிடிச்சு அந்த இயக்கத்தை அழிக்கிற ஒரு ரகசிய உளவாளியா இந்த கேம்ல வந்து நம்ம பிளே பண்ணுவோம். ஸ்டோரி அருமையா இருக்கும். 2027 எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா இப்ப நம்ம 2026 எப்படி இருக்கு, தீய சக்தி கூட தான் இருக்கும். நம்ம இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பர்சன் கேம் பிளே தான் இருக்கும். இதுல மேக்ஸிமம் ஸ்டெல்த் கேம் பிளே மட்டும் தான் இந்த கேம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. கவர் பேஸ்ல இருக்கும். அந்த ஒளிஞ்சு சொல்றது அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த கேம்ல ஏகப்பட்ட கன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஸ்டெல்த் கேம் பிளே இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த கண்ணில் படாம போய் அடிக்கிறது எல்லாமே நல்லாவே பண்ணிருப்பாங்க. ஹேக்கிங் ஸ்டைல் வந்து இந்த கேம்ல அதிகமாவே பண்ணிருப்பாங்க. பசில் சிஸ்டமும் அதிகமா இருக்கும். கேம்ல வந்து ஏகப்பட்ட கட் சீன்ஸ் வரதுனால நமக்கு வந்து ஒரு சினிமேட்டிக் எஃபெக்ட் வந்து அப்படியே மூவில இருக்கிற மாதிரியே கொடுத்திருப்பாங்க. எல்லாமே நல்லா இருக்கும். இது ஒரு மொபைல் கேமா இருந்தாலும் அந்த பிசி கேமுக்கு அளவுக்கு அந்த கிராபிக்ஸ் வந்து போர்ட்டபிள் பண்ணி கொடுத்திருப்பாங்க. சூப்பராகவே பண்ணிருப்பாங்க. ஓப்பன் வேர்ல்டாவே கொடுத்திருப்பாங்க. எல்லாமே பயங்கரமாவும் இருக்கும். இந்த கேமும் ஏதோ ஒரு ரீசனால பிளே ஸ்டோர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா அதர் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. தாராளமா ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி கேம் விளையாடணும், ஒரு என்ஜாயபிளா ஜாலியா ஆக்ஷன் அட்வென்ச்சர் பசில் சிஸ்டம் ஷூட்டிங் கேம் விளையாடணும், இந்த கேம் தாராளமா ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் கேம் வால் ஆஃப் இன்சானிட்டி. இந்த கேம் வந்து ஒரு தேர்ட் பர்சன் ஷூட்டிங் கேம் தான். ஒரு ஹாரர் பேஸ்ட் கேம்னு சொல்லலாம். புகழ்பெற்ற ஸ்லாட்டர் கேமை உருவாக்குன அந்த டெவலப்பர்ஸ் தான் இந்த கேமும் பண்ணியிருந்தாங்க. இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல ஒரு மர்மமான போலீஸ் ஆபரேஷன் தான் தொடங்கும். ஒரு பயங்கரமான மத குழுவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசரோட ஒரு குழு வந்து போறாங்க. அந்த இடத்துல அவங்க காணா போயிடுறாங்க. அவங்கள தேடி போற ஒரு குழுவுல இருக்க ஒரு ஹீரோவா தான் நம்ம பிளே பண்ணுவோம். அவங்களை கண்டுபிடிக்க போற அந்த விசாரணையில நம்ம வந்து ஒரு விசித்திரமான இடத்துல போய் மாட்டிக்கிறோம். அது என்ன இடம்னா நம்ம உலகத்துக்கும் நரகத்துக்கும் இடையான ஒரு டார்க் வேர்ல்டு. அந்த இடத்துல இருக்கிற விசித்திரமான ஏலியன்ஸ், அரக்கர்கள், பாசஸ்ல இருந்து தப்பிச்சு எப்படி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், போலீஸ் கேங்க வந்து காப்பாத்துறவங்க தான் கதையோட மெயின் பேஸா இருக்கும். இந்த கேம் பிளே ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்ஷன்ஸ் இருந்தாலும் ரொம்ப தந்திரமா பிளே பண்ற மாதிரி இருக்கும். பசில் சிஸ்டம் அதிகமா இருக்கும். டாக்டிக்கல் கேம் பிளே பண்ற மாதிரி இந்த கேம் டிசைன் பண்ணிருப்பாங்க. ஏகப்பட்ட கன்ஸ், பிஸ்டல், ஷார்ட் கன், ஏர் கன்ஸ் எல்லாமே இந்த கேம்ல கொடுத்திருப்பாங்க. ரொம்ப ஹாரர் பேஸா இருக்கும். டெட் ஸ்பேஸ் நீங்க விளையாண்டுருந்தீங்கன்னா அந்த கேமோட ஹாரர் வைப் அப்படி இந்த கேம்லயே கொண்டு வந்திருப்பாங்க. உண்மையாலுமே சூப்பரா இருக்கும். திடீர்னு எங்க இருந்து வேணா ஏலியன்ஸ் வர்றதுனால நமக்கு வந்து அந்த படபடப்பு வந்து அப்படியே இருந்துட்டு இருக்கும் கேம் முழுக்க. ஒவ்வொரு இடத்துல இருக்கிற அந்த ரகசிய கீஸ்ல எடுத்துக்கிட்டு அந்த டோரை ஓபன் பண்ணி போறது, அந்த டைம்ல புது வில்லன்ஸ் வந்து நம்மள மறைஞ்சு அட்டாக் பண்றது எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஒரு நல்ல கேமுங்க. ஒரு ஆஃப்லைன்ல நீங்க விளையாடுனா தாராளமா இந்த கேம் பிளே பண்ணலாம். கடைசியில வர அந்த பாஸ் ஃபைட் எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. கேமோட அட்மாஸ்பியர் ரொம்ப டார்க்காவும் இந்த லைட்டிங்கும் பக்காவும் யூஸ் பண்ணிருப்பாங்க. சூப்பரான ஒரு ஹாரர் ஆக்ஷன் கேம் இந்த கேம். தாராளமா நீங்க பிளே பண்ணலாம். நீங்க ஒரு ஹாரர் லவரா இருந்தீங்கன்னா இந்த கேம் மஸ்ட் பிளே பண்ணலாம்.
மாடர்ன் கம்பேட் ஃபார் 0 ஹவர். ஒரு கால் ஆஃப் டியூட்டி மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் கேம் விளையாடணுமா, இந்த கேம் நீங்க மஸ்ட் ட்ரை பண்ணலாம். இந்த கேமோட ஸ்டோரி வந்து ஒரு அணு ஆயுத போர், அதை சுத்தி நடக்கிற ஒரு கதையா தான் இருக்கும். எட்வர்ட் பேஜ் அப்படிங்கிற ஒரு முன்னாள் அமெரிக்க வீரர் வந்து ஒரு பயங்கரவாத குழு கூட சேர்ந்துகிட்டு அங்க தலைவனா மாறி அமெரிக்காவை போட்டுதல பிளான் பண்ணி ஒரு அணு ஆயுத போரை வந்து தொடங்க பிளான் பண்றாரு. இந்த கேமோட சிறப்பம்சமே நம்ம வந்து ரெண்டு பக்கமும் விளையாடுவோம். ஹீரோவா விளையாடுவோம், வில்லனா விளையாடுவோம். ஹீரோ வந்து ஜோயல் பிளாக். அவர் வந்து அமெரிக்காவோட எலைட் படை வீரர். அவர் எட்வர்டை தடுக்கிறதுக்காக இவர் வந்து போராடுவாரு. இந்த கேம்ல நம்ம அப்பப்போ வந்து ஹீரோவா விளையாடுவோம், வில்லனாவும் விளையாடுவோம். சில லெவல்ல வந்து நம்ம வில்லனா வச்சு பிளே பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டு பேத்துக்குள்ள நடக்கிற ஒரு கதையா தான் இருக்கும். இந்த கேமோட சிறப்பம்சம் வந்து நம்ம ஹீரோவா பிளே பண்ணுவோம், வில்லனாவா பிளே பண்ணுவோம். எட்வர்டா பிளே பண்றப்ப சில லெவல்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அவனோட திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக நம்ம விளையாடுவோம். அதனால அவனோட மனநிலை என்னன்னு சொல்லி நமக்கு புரிஞ்சுக்க முடியும். அவன் எப்படி அவன் துரோகத்தால ஏமாத்தப்பட்டாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஹீரோ வந்து அவனை தடுக்கிற மாதிரி நம்ம பிளே பண்ணுவோம். நம்ம காட்டியும் கொடுப்போம், கூட்டியும் கொடுப்போம். அந்த மாதிரி தான் கேம் ஸ்டோரி வந்து பண்ணிருப்பாங்க. இந்த கேம் நீங்க பிளே பண்றப்போ ஒன்லி ஆக்ஷன் ஷூட்டிங் மட்டும் இருக்காது, இடையில கட் சீன்ஸ்ல வரும். ஸ்டோரி டெல்லிங் சூப்பரா பண்ணிருப்பாங்க. தரமான கேமா இருக்கும். இதோட கேம் பிளே வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர்ல தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. இதுல தாடி தாடி போறது, குனிஞ்சு போறது, இந்த ஒளிஞ்சி ஸ்டெல்த் முறை எல்லாமே பண்ணிருப்பாங்க. குயிக் டைம் மூவ்மெண்ட்ஸ் இதுல அடிக்கடி வரும். ஏகப்பட்ட வெப்பன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. மிஷின் கன்னு, பிஸ்டல்ஸ், ராக்கெட் லான்ச்சர், ஏகப்பட்ட கன்ஸ்லாம் இருக்கும். பிளைட்டை ஓட்டுற மாதிரி சீன்ஸும் இந்த கேம்ஸ்ல வந்து பண்ணிருப்பாங்க. சூப்பரான ஒரு கேமுங்க. நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு மிலிட்டரி கேம் விளையாடணும்னா இந்த கேம் தாராளமா பிளே பண்ணலாம் மொபைல்ல. பிரதர்ஸ் இன் ஆர்ம்ஸ் 3 சன்ஸ் ஆஃப் வார். இந்த கேம் வந்து கேம் லாஃப்ட் தான் தயாரிச்சாங்க. ஒரு தேர்ட் பர்சன் ஷூட்டர் கேம் தான். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா இரண்டாம் உலக போர் நடக்கிற காலகட்டத்தில் நடக்கிற ஒரு ஸ்டோரியா தான் இருக்கும். அங்க வந்து நம்ம செர்ஜென்ட் ரைட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க ராணுவ வீரரை நம்ம விளையாடுவோம். பிரான்ஸ் நாட்டில் நடக்கிற போர்க்கால டைம்ல நம்ம வந்து கேம் பிளே பண்ற மாதிரி இருக்கும். இந்த கேம் டிசைன் பண்ணிருப்பாங்க. இது வெறும் சண்டை மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ஒரு மிலிட்டரி ஆபீஸோட ஒரு வழியும் அந்த வீரர்களுக்கு உள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பிரதர்ஹுட்டையும் காட்டுற ஒரு கதையா தான் இருக்கும். கேம் பிளே பண்றப்ப நம்ம சிங்கிள் பிளேயரா மட்டும் இருக்க மாட்டோம். நம்ம ஹெல்பிங்க்கு ஒரு சோல்ஜர் எப்பயுமே கூட இருந்துட்டு இருப்பாங்க. அந்த சோல்ஜரும் நம்மளும் சேர்ந்து எப்படி முன்னேறி போறாங்க தான் ஒரு கதையா இருக்கும். அதனால கேம் டைட்டிலே பிரதர்ஸ் இன் ஆர்ம்ஸ் சொல்லிட்டு கேம் டைட்டிலே வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கேம்ல வந்து நம்ம நேரடியா போய் சுடாம சுவருக்கு பின்னாடி மறைஞ்சு தாக்குறது, அந்த மணல் மூட்டை கீழே ஒளிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி ஸ்டெல்த் கேம் பிளே தான் பண்ணிருப்பாங்க. நமக்கு பேக்கப்ல வந்து ஏகப்பட்ட வீரர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏர் ஸ்ட்ரைக் பண்றது, மால்டோவ் தூக்கி போடுறது, ராக்கெட் பிளாஸ்ட் பண்றது, ஸ்னைப்பர் அட்டாக், அந்த மாதிரி அவங்க பயங்கரமா வித்தியாசமா பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க இருக்கனால தான் இந்த கேமே வந்து கொஞ்சம் என்ஜாயபிளாவே இருக்கும். கில் கேம் அப்படிங்கிற ஒரு டிசைன் பண்ணிருப்பாங்க. எப்படின்னா நம்ம ஹெட்ஷாட் பண்ணா அதுக்கு ஒரு ஸ்லோ மோஷன் போட்டிருப்பாங்கல்ல, அந்த இது வந்து இதுல பக்காவா பண்ணிருப்பாங்க. இந்த கேம் பிளே பண்றப்ப நம்ம ஏதோ ஒரு போருக்குள்ள இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல அந்த அளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. தரமான கேமுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இந்த கேம். ஓகே கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் ஏகப்பட்ட கேம்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் விட்டு போன கேம்ஸ், அதாவது பிளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ண கேம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அது எல்லாமே நான் கால்குலேட் பண்ணி பார்ட் 4 வீடியோவில் அதோட ஸ்டோரி நம்ம எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரை பை பை கைஸ்.